நம்ம வேதாகம கதாபாத்திரங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது அப்பல்லோ. ஏற்கனவே போன வாரமும் அப்பல்லோவை குறித்து தியானித்தோம். நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், அடுத்த வாரமும் அப்பல்லோவை குறித்து தான் தியானிக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அப்பல்லோவை குறித்து நாம் தியானிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவரை குறித்து விசாரிக்கும் பொழுது, அதாவது அதை குறித்து தியானிக்கும் பொழுது, அவரை குறித்த புத்தகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அவர் செய்த சாதனை சாதாரணமானது அல்ல அப்படிங்கிறது பெரிய விஷயங்களை செய்திருக்கிறார். தேவனால் வல்லமையாக பயன்பட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட நபர்களை அதிகமாய் வெளியே அவருடைய பெயர் அறியப்படாத இந்த மாதிரி நபர்களை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அவருடைய கனமும் நமக்கு விளங்குகிறது. அவர்களிடத்துல நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளவும் முடிகிறது. அப்ப அப்பல்லோவை குறித்து போன வாரத்துல தியானித்தது அவர் என்னென்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம். அவரை குறித்து எங்கெல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். 10 இடங்கள் வேதாகமத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 இடங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள்லையும், 8 இடங்கள்ல கொரிந்தியர் பவுல் எழுதியிருக்கிறார். கொரிந்தியர்ல 7 இடங்களிலும், தீத்துவில 1 இடத்திலும் பவுல் அவரை குறித்து எழுதியிருக்கிறார். அவரை குறித்து 2 அதிகாரத்துல தான் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டிருக்கு. டைரக்டா அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது. அதற்கு பிறகு பவுல் அந்த அப்பல்லோவை குறித்து எழுதும் பொழுதுதான் தெரிகிறது அப்பல்லோ என்னென்ன விஷயங்கள், எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவர் சாதுரியவான். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 24 இருக்கு. வேதாகமங்களில் வல்லவர். வேதாகமங்களில் வல்லவர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, வேதம் முழுவதையும் கற்று தேர்ந்தவர். பழைய ஏற்பாடு முழுவதையும் அவர் கற்று தேர்ந்ததோடு அல்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நபராகவும் அவர் இருந்தார். அவர் இலக்குவன் சாதுரியவான் அப்படின்னா பேச்சு திறமை உள்ளவர், ரொம்ப திறமையாக பேசக்கூடியவர். அவர் கர்த்தருடைய காரியங்களில் உபதேசிக்கப்பட்டவர், கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டவர். ஆவியில் அனல் உள்ளவர். யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவராக இருந்தார். கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு ஆக்கிலாவும் பிரிஸ்கல்லாவும் அவர்களை கூப்பிட்டு அவருக்கு தேவனுடைய மார்க்கத்தை இன்னும் அதிகமாய் போதிக்கும் பொழுது இன்னும் அவருக்கு கிளியரன்ஸ் கிடைச்சு, இன்னும் தெளிவாய், இன்னும் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். அகாயாவுக்கு போய் அங்கே வெளியரங்கமாய் மற்ற யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினார். அதான் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி அவர் பைபிள்ல எல்லாவற்றிலும் சிறந்தவரா இருந்ததுனால், வேதாகமங்களில் வல்லவர் அப்படின்னு பைபிள்ல ஒரு மனிதரை குறித்து எழுதியிருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அப்ரிசியேஷன், மிகப்பெரிய பாராட்டுதல். அது பைபிள்ல ஒரு நபரை குறித்து வேதாகமங்களில் வல்லவன் அப்படின்னு போட்டிருக்கலாம். அப்போ வேதாகமங்கள் ஏற்கனவே வல்லவனா இருந்த இந்த அப்பல்லோ இன்னும் கொஞ்சம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் வேறு விஷயங்கள், ஏன்னா யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மட்டும் அவர் அறிந்திருந்த பொழுது, அவர் எருசலேமில் நடந்த அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை அவர் அறிந்திருக்கவில்லை. இயேசுவினுடைய முழுமையான விஷயங்கள், வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், இதுகள் எல்லாம் குறித்து இந்த அப்பல்லோ அறிந்திராததினால் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டும் அவர் அறிந்திருந்தார். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம். அதில் பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுது ரத்தம் சிந்தினாரோ அதற்கு பிறகுதான் இந்த ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு. அதற்கு முன்பு மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சேர்ந்தது. மனம் திரும்புதல் என்பது நம்மிடத்தில் பெறக்கூடிய ஒரு கிரியை. பாவ மன்னிப்பு என்பது தேவன் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் ஒரு தவறு செய்து விட்டேன், இன்னும் நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி தேவனிடத்துல அறிக்கையிட்டு அதை விட்டுவிட தீர்மானம் பண்ணி கர்த்தரிடத்துல வருவதுதான் மனம் திரும்புதல். பாவ மன்னிப்பு என்பது அவருடைய இரத்தத்தினால் நாம் அடைய வேண்டிய தண்டனைக்கு பதிலாக அவர் அடைந்ததினால் நமக்கு விடுதலையும், இந்த பாவத்தின் விளைவுகளிலிருந்து முற்றிலுமான ஒரு அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவருடைய ரத்தம் நமக்கு தருகிறது. அப்போ யோவான் கொடுத்த ஸ்நானம் மனம் திரும்பலை குறித்தது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஸ்நானம் பாவ மன்னிப்பையும் சேர்த்து உள்ளது. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை குறித்து ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவரோடு கூட பேசி, அவரை சேர்த்து கொண்டு பேசி அவருக்கு புரிய வைத்தவுடன் அப்பல்லோ இன்னும் தெளிவான ஒரு பட்டை தீட்டப்பட்ட ஒரு கருவியாய் மாறிவிட்டார். இதெல்லாம் குறித்து நம்ம கடந்த வாரத்துல தியானித்தோம். அவரை வந்திருந்த பட்டணம் எங்கிருந்து வந்தார் என்பதை குறித்தும் தியானித்தோம். அலெக்சாண்ட்ரியாங்கிற பட்டணம் என்பது அந்த எகிப்தில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம். அது 2வது ரோம பெரிய பட்டணங்களில் 2வது. ரோமாபுரிக்கு அடுத்து பெரிய பட்டணம் அதுதான். அதுல பெரும்பாலும் 1/3 மக்கள் யூதர்கள் இருந்தார்கள். அவர் மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய அறிவை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊரு. அதுலதான்
செப்டுவாஜின்ட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு ஏற்பட்டது. எபிரேய மொழியிலிருந்து பழைய ஏற்பாடு மொத்தத்தையும் கிரேக்க மொழிக்கு மாற்றம் செய்யப்பட்ட அந்த செப்டுவாஜின்ட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு அந்த அந்த பட்டணத்தில் நிகழ்ந்தது. இந்த மொழிபெயர்ப்பு மட்டும் கிடையாது, நிறைய தத்துவம் சார்ந்த, தர்க்கம் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த, கலை சார்ந்த, பேச்சு, அறிவு, இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள் அந்த அந்த பட்டணத்துல அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அலெக்சாண்டர் வந்து ஒருத்தர் வெளியாடுறாருன்னா அவர் ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஊர்ல அறிவு பெருத்து போயிருந்தது. தர்க்க சாஸ்திரங்கள் கற்றிருந்தார்கள். அவங்க ஒரு மனிதனிடத்துல தர்க்கம் பண்ணணும்னா அதற்கு வந்து ஒரு முறை உண்டு, லாஜிக்கா எப்படி டிபேட் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் அங்க கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அப்பல்லோ அதுல எல்லாம் தேறினவரா இருந்தார். யாரிடத்தில் எப்படி தர்க்கம் பண்ண வேண்டும், சும்மா ஏதோ ஒண்ணு போய் பேசிட்டு வரவன்லாம் கிடையாது, முறைப்படியாய் செய்யக்கூடியவர் அப்பல்லோ. தர்க்கம் செய்வது அது ஒரு ஒரு படிப்பு மாதிரி, ஒரு தனி கலை. அதில் அப்பல்லோ தேர்ந்தவராக இருந்தார். வேதாகமம் முழுவதையும் கற்று, அந்த செப்டுவாஜின்ட் தான் அநேகமாக அவர் படித்திருக்க வேண்டும், அது எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவராக இருந்தார். கிரேக்க கலாச்சாரங்களில், அவருடைய மொழிகளில் புலமை உள்ளவராக இருந்தார். இவர் பிறப்பில் ஒரு யூதனாக இருந்தாலும் வளர்க்கப்பட்டதெல்லாம் கிரேக்க அந்த கலாச்சாரத்தில் ஊர்ன இடமாக இருந்தபடினால அவர் கிரேக்கர்களுடைய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருந்தார். கிரேக்கர்களுடைய எல்லா கலாச்சாரம், அவர்கள் பேசுகிற மொழி எல்லாமே அவருக்கு ரொம்ப தெளிவா இருந்தது. இப்படி ஒரு பின்னணியிலிருந்து இந்த அப்பல்லோ வந்திருந்தார். அந்த அலெக்சாண்டிரியா பட்டணத்துல உலகத்தின் மிகப்பெரிய லைப்ரரி அங்க இருந்தது. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், கிட்டத்தட்ட 7 லட்சம் புத்தகங்கள் கிட்ட அந்த அந்த லைப்ரரியில இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு உலகத்தில் உள்ள எல்லா அறிவு சார்ந்த விஷயங்களும் அங்க கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், அலெக்சாண்டிரியாக்கு மட்டும் போனா போதும், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளலாம் என்கிற அளவிற்கு அது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருந்து வருகிறார் இந்த அப்பல்லோ. ஞானத்தில் சிறந்தவராய், பேச்சுல சிறந்தவராய், பேச்சும் ஒரு கலை தான், அந்த கலை இயல்பாகவே அவருக்கு இருந்தது. எக்ஸ்ட்ரா அதை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அது எல்லாவற்றையும் சிறந்தவராய் தனக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுக்கிற மாதிரி இங்க வரார். அப்போ வேதாகமத்துல ஓகே, இதெல்லாம் நம்ம போன வாரத்துல தியானித்தோம். இன்றைக்கு நம்ம அவரை குறித்து என்ன தியானிக்கலாம் அப்படின்னா, இவர் அதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவர் எபேசு பட்டணத்திற்கு அவர் வருகிறார். எபேசு பட்டணத்திற்கு அவர் வருவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவருடைய வாழ்க்கையில் வேதாகமத்தை குறித்த இன்னும் தெளிவை ஏற்படுத்தி, ஏற்கனவே தேவனுக்கு உண்மையா இருக்கிறார், அதனாலதான் அவர் ரொம்ப எளிமையாய் சாதாரணமாய் அமர்ந்ததை கற்றுக்கொள்கிறார். ஒரு பெரிய சர்ப்ரைஸ், பைபிள்ல அநேக சர்ப்ரைஸ் நடந்திருக்கிறது, அநேக ஆச்சரியங்களை வேதாகமம் உள்ளடக்கியது. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆவது அதிகாரத்துல 23ஆவது வசனம் வரை அப்பல்லோ என்கிற கேரக்டரை குறித்த எந்த ஒரு ஹிண்ட்டும் கொடுக்கப்படல. இப்படி ஒருத்தர் வருவாரு, இவ்வளவு பெரிய விஷயத்த பிற்காலத்துல செய்ய போறாரு அப்படிங்கறது குறித்து எந்த ஹிண்ட்டும் கொடுக்கப்படல. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா அவர் வருகிறார். எதிரிகள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகணும் என்று சொல்கிறார். பிசாசு அநேக ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருப்பான். கர்த்தர் நம்மை சில ஆயுதங்களாக அல்லது நமக்கென்று சில ஆயுதங்களை உருவாக்கி அவைகளை மேற்கொள்ள செய்கிறார். அப்படி உருவாக்கப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உருவாக்கப்பட்ட பிரதானமான ஒரு ஆயுதம் தான் இந்த அப்பல்லோ. ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஒரு நபர் திடீர்னு வராரு. எங்கிருந்து வராருன்னு தெரியல, சம்பந்தம் இல்லாத எல்லாம் எருசலேம்ல ஊடி இருக்கிறாங்க, யூத மார்க்கத்துல சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க, அவங்க புலமை பெற்றவர்களா இருக்கிறாங்க, ஏற்கனவே ஒரு டீம் செட் ஆயிருக்காங்க. இயேசுவினிடத்தில் அவருடைய பாதத்தில் கற்று இருந்த அந்த சீஷர் கூட்டம், ஒரு கூட்டம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல இருந்து வராங்க, பேதுரு அந்த டீம் தான். அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு சேவான்ங்கிற டீம் வராங்க, சேவான், பிலிப்பு, அப்படி ஒரு 7 உதவிக்காரர்கள், அப்படி ஒரு டீம் அங்கிருந்து வராங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சேவானை கொன்ற இடத்துல இருந்து சவுலாக இருந்த பவுல் மாறி வருகிறார். இவெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நபர்களாக இருந்தார்கள். இது பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம அலெக்சாண்டர் எங்கேயோ இருக்குது, அங்கிருந்து அறிவில் சிறந்த தர்க்க சாஸ்திரங்கள் கற்று தேர்ந்த ஒருவர் இங்க எபேசுக்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஒரு சர்ப்ரைஸ் ஆயுதம். இது எதிரி பிசாசுக்கு எல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கும். திடீர்னு அப்பல்லோவா இவரு இங்க இருந்தப்ப வராரு அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படி அவர் உபதேசிக்கப்பட்டு இங்க வர வந்து ஆக்கிலாவையும் பிரிஸ்கிலாவையும் அவர் சந்திக்கிறார். இந்த சந்திப்பு என்ன வேண்டுமானாலும் நிகழ்ந்திருக்கலாம். 25ஆம் வசனத்துல போட்டிருக்குது, அவன் ஜெப ஆலயத்தில் 26 தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார். ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த அப்பல்லோ. அதை கேட்கிற ஒரு சாதாரண நபர்களாக ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் பார்க்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது இவர்கிட்ட அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான வெளிப்பாடு
அவருக்கு இல்லாம இருக்கிறது. இயேசு கிறிஸ்து குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை குறித்தும் அந்த மேல் வீட்டறையில் அனுபவத்தை குறித்தும் அதற்கு பிறகு உள்ள சில விஷயங்களை குறித்தும் ஒரு முழுமை இல்லாமல் இருக்கிறது. அவர் தவறாக பேசவில்லை, ஆனால் முழுமையாக பேசவில்லை. அதை புரிந்து கொள்ளும். அவருக்கு தெரியும் வேதாகமத்தில் வல்லவனா இருந்ததுனால அவர் எதுவும் தவறா வேதாகமத்துக்கு எதிராக பேசல. அவருக்கு என்ன தெரிந்திருந்ததோ அதை சிறப்பாக போதித்தார். ஆனா அவருக்கு தெரிய வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கு அப்படிங்கிறத ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் புரிந்து கொண்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஆக்சுவலி அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, அவங்க நினைச்சிருக்கலாம், இவன் இந்த அப்பல்ல பேசுவது என்னுடைய உபதேசம் அல்ல, நான் பவுலோடத்தில் கற்றுக்கொண்ட உபதேசம் அல்ல. பவுலுக்கு இடத்துல அவர் என்ன உபதேசம் கற்றுக்கொண்டாங்கன்னா அப்போஸ்தலர் 19:5 அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அவர் ஞான ஸ்நானத்தை குறித்து இவர் அறியாமல் இருக்கிறார், ஸ்நானத்தை குறித்து. ஏன்னா அதுக்கு அடுத்து பவுல் ஒரு ஸ்நானத்தை குறிக்கிறார். அப்ப ஸ்நானத்தை குறித்து இவர் அறியாமல் இருக்கிறார். சில விஷயங்களை குறித்து தேவத்துவத்தின் சில காரியங்களை குறித்து புரியாமல் இருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துதான் இயேசுவே கிறிஸ்து அப்படிங்கிறது அவருக்கு புரியல. ஏன்னா அதுக்கு பிறகுதான் போட்டிருக்கு 27வது வசனத்துல 28வது வசனத்துல ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பேசின பிறகுதான் போட்டிருக்குது இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினார் தைரியமா. இது கேட்டுக்கிட்டு இதை ஏற்றுக்கொண்டு அவர் போய் திருஷ்டாந்தப்படுத்தினார். அப்ப இயேசுதான் மேசியா அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரியாம இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இவர் நம்முடைய சகோதரர் அல்ல அப்படின்னு சொல்லி அவரை விரோதித்திருக்கலாம். ஒரு ஆப்ஷன் அப்படி ஒண்ணு செஞ்சிருக்கலாம். இன்னொன்னு அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். என்னன்னா அவங்க பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு போதிச்சுட்டு இருக்காரு, நம்ம பாட்டுக்கு நம்ம ரூட்ல போதிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி அவரை அப்படியே புறக்கணித்திருக்கலாம். ஒண்ணு அவரை விரோதித்து கூட போகக்கூடாதுன்னு இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவரு ஒரு சைடு செய்தி கொடுக்கட்டும், நான் ஒரு சைடு செய்தி கொடுக்குறேன், அவர் ஒரு பக்கம் ஜனங்களை மாற்றட்டும், நான் ஒரு பக்கம் மாற்றுகிறேன்னு சொல்லி போயிருக்கலாம். அதுவும் செய்யல. மூணாவது, அவரோடு விவாதத்துக்கு ஒரு அழைச்சிருக்கலாம். ஏன்னா அவரு விவாதத்துல தேர்ந்தவர். அவருக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஆக்கில்லாட்டையும் பிரிஸ்கில்லாட்டையும் இருக்கு. அவருக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கான ஒரு விஷயத்தை கர்த்தர் ஆக்கில்லாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ நேரடியான பப்ளிக் விவாதத்துக்கு அழைத்திருக்கலாம். தர்க்க சாஸ்திரத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு விஷயத்துக்கு தெரியாம இன்னொருத்தங்க எடுத்து பேசினாங்கன்னா தோற்றதாக அறிவிக்கப்படும். அப்போ பெரிய பேர் புகழை அடைந்திருக்கலாம். ஆனா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இந்த மூன்றையுமே செய்யல. அவங்க செஞ்சது, அவன் பேசுகிறது கேட்டு அவனை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார்கள். தங்களிடத்தில் சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமா இன்னும் அக்யூரட்டா அவர்களுக்கு அப்பல்லோவுக்கு போதித்தார்கள். இதுல ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாராட்டத்தக்கது. அவங்க யாரோ ஒரு நபர் போயிட்டு இருக்கிறாரு, நம்ம விட்டுருவோம்னு நினைக்கல, அவருக்கு விரோதமாய் வருவோம்னு நினைக்கல, அவரை எதிர்த்து ஜெயிச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கல, தங்களிடத்தில் சேர்த்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்மளும் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயத்துல ஒண்ணு, நம்முடைய உபதேசமாய் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், அவர்களை விரோதிப்பது நம்முடைய வேலை கிடையாது. ஒருவேளை இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியர்களை குறை சொல்வதும் ஊழியர்களை விரோதிப்பதும் அந்த போக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு தப்பா பேசிட்டாருன்னா அவர் பேசுறது எல்லாமே தப்புதான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். அவர் நல்லதும் பேசியிருப்பாரு, தப்பாவும் பேசியிருப்பாரு. தப்பா பேசினா கூப்பிட்டு அவரை இது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் நல்ல ஒரு அன்பின் அடையாளம். அதுதான் ஒரு தேவ பாவம், அதுதான் சுவிசேஷ பாரத்தின் அடையாளம். ஆனா அதை நம்ம செய்யாம நிறைய இன்றைக்கு உள்ள காலத்துல அப்படி இருக்கிறாங்க. அப்போ ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அந்த இடத்துல செய்தது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்துல அந்த அப்பல்லோ அதற்கு கீழ்ப்படிந்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா அவர் அப்பல்லோ ஒரு ஃபுல் டைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு பெரிய பேச்சாளரா எல்லாரும் ஈர்க்கக்கூடிய ஒரு கரிஸ்மாவோடு அவர் வராரு. அப்போ இங்க சாதாரண ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிற பார்ட் டைமா ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்வது என்பது அவருடைய தாழ்மையை காண்பிக்கிறது, கர்த்தருடைய வசனத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை காண்பிக்கிறது. ஏன்னா வசனத்திலிருந்து அவருக்கு கற்றுக் கொடுக்கும்போது யார் கற்றுக் கொடுக்கிறார் என்பதெல்லாம் அவர் பார்க்கல. எனக்கு கற்றுக் கொடுக்கிறவங்க என்னை விட சிறந்தவங்களா அப்படின்லாம் பார்க்கல. எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நான் கற்காத ஒரு காரியமா இருக்கிறதா, அது சத்தியமா இருக்கிறதா, அது வேத வசனத்தின் மாதிரியானதா இருக்கிறதா அப்படிங்கறத மட்டும்தான் அந்த அப்பல்லோ பார்த்தாரு. அதனாலதான் கர்த்தர் அப்பல்லோவை மிக மிக உயரமான ஒரு இடத்தில் வைத்து அவரை பயன்படுத்தினார். பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளை செய்தார். எவ்வளவு ஒரு இடத்துல ஸ்தானத்துல பவுல் அவரை வைத்திருக்கிறார் பாருங்க. இயேசுவையும் அறிவன் பவுலையும் அறிவன் பிசாசு சொல்லுது. அந்த அளவுக்கு பவுலை பிசாசு கூட அறிந்திருந்தது. அவ்வளவு பெரிய ஆளு பவுல் அநேக நிருபங்கள் எழுதிய மனிதன். பவுலை குறித்து நம்ம சொல்லவே வேண்டாம் பவுலுடைய புகழ. அந்த பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஈக்குவலா ஊழியம் செஞ்சவர் ஒருத்தர். 3 பேர் தான் அதுல வராங்க. ஒண்ணு தேவன், இன்னொன்னு பவுல், இன்னொன்னு அப்பல்லோ. அந்த ஸ்தானத்தில் இந்த அப்பல்லோ பயன்பட்டார் கர்த்தருக்காய். அதற்கு மெயின் காரணம் அவருக்கு அன்றைக்கு இருந்த தாழ்மை, கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயம். தான் கற்றுக்கொண்டதில் உண்மையா இருந்தார். அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதில் உண்மையா இருந்தார். 28 வசனம் போட்டிருக்கு, இவருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி
இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியா இருந்தார். அலெக்சாண்டியால இருந்து எபேசுவுக்கு வராரு, எபேசுவிலிருந்து அகாயா போறாரு, அப்புறம் கொரிந்துவுக்கு போறாரு. கொரிந்துல இவர் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறது தான் சம்பவம். அது ஒரு பெரிய சரித்திரம். அது என்னெல்லாம் அவரு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பவுலுக்கு இணையாய் பெரிய ஒழிப்பை செய்திருக்கிறார். பவுலும் அப்பல்லோவும் கிட்டத்தட்ட ஒரு இரட்டை துப்பாக்கி மாதிரி 2 பேரும் இணைந்து செய்த சாதனை ரொம்ப பெரிய விஷயம். சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபரும் கால் நடக்க முடியாத ஒரு நபரும் சந்தித்தார்கள். 2 பேரும் நண்பர்களானார்கள். 2 பேரும் முடிவெடுத்துக் கொண்டார்கள், கால் நடக்க முடியாத நபரை கண் பார்க்க முடியாதவர் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். அந்த நபர் மேலிருந்து எங்க போகணுங்கிற வழியை பார்வையில சொல்ல வேண்டும். அவர் 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா இருந்து அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் சாதித்தார்கள். அதே மாதிரி பவுலும் அப்பல்லோவும் இணைந்து செய்த காரியங்கள் ரொம்ப பெருசு. பவுலுக்கு சில டேலண்ட் இருக்குது, அப்பல்லோவுக்கு சில டேலண்ட் இருக்குது. பவுலுக்கும் அப்பல்லோவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. என்ன அப்படின்னா, 2 பேருமே யூத மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள், கற்று தேர்ந்த. பவுலும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் கமாலியலுடைய பாதத்தில் கற்று தேர்ந்தார். இவர் அலெக்சாந்திரியா பட்டணத்தில் கற்று தேர்ந்தார். இப்ப பவுலும் சாதாரணமான ஆள் கிடையாது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்பல்லோவும் சாதாரணமான ஆள் கிடையாது. 2 பேரும் இணைந்து ஒரு பெரிய விஷயத்தை செய்தார்கள். 2 பேருக்கும் வேற வேற ஸ்டைல் இருந்தது. 2 பேரும் கற்று தேர்ந்தவர்கள், 2 பேரும் கத்திற்காய் வாழ அர்ப்பணித்தவர்கள், 2 பேரும் ஊழியம் தான் செய்யணும்னு முடிவெடுத்தவர்கள், எதராக்கியமாய் கத்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனா 2 பேருக்கும் வேற வேற ஸ்டைல் இருந்தது. பவுலுக்கு பேச்சு ஆற்றல், அப்பல்லோவுக்கு பேச்சாற்றல் ரொம்ப அதிகமா இருந்தது. பேச்சுன்னா அவர் இலக்கணம் சாதுரியவான் அப்படின்னு போட்டிருக்குது. அவர் பேசினாலே எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதுரியம் அவருக்குள், அப்பல்லோவுக்குள் இருந்தது. பவுலுக்கு பேச்சு அல்ல, அவரு ஞானம் வேறு விதமா இருந்தது. நம்ம தெரியும், வச்சிருந்தீங்க பைபிள் வச்சிருந்தீங்க, என்னோட புறப்படுத்துங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறாரு, நான் பேச்சிலே கல்லாதவனா இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. நான் நாலேஜ் எனக்கு நிறைய தெரியும், ஆனா ஒருவேளை எனக்கு பேச தெரியாம இருக்கலாம் அப்படி பவுல் சொல்றாரு. ஏன்னா அப்பல்லோவோடு கம்பேர் பண்ணும்போது பவுல் பேச்சிலே கல்லாதவன். அதாவது கமாலியலின் பாதத்திற்கு இவருக்கு இருந்து கற்று தேர்ந்ததெல்லாம் ஞானம், அறிவு எல்லாத்தையும் கற்று தேர்ந்தார். ஆனா தர்க்க சாஸ்திரத்தையும் அந்த சாதுரியத்தையும் அந்த எலக்ட்ரன்ஸ், அந்த பேச்சாற்றலையும் அலெக்சாண்டிரியா பட்டணத்தில் அப்பல்லோ கற்று தேர்ந்திருந்தார். அதனாலதான் பவுல் சொல்லுறேன், நான் ஒருவேளை என்ன நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, பேச்சுல நான் ஒருவேளை கல்லாதவனா இருக்கலாம், அறிவுல எனக்கு நான் கற்கிறவன் அப்படின்னு சொல்லுகிறேன். அது மாதிரி அவரு ஈஸியா எல்லாரையும் கிராப் பண்ணிக்கிற அந்த அட்டென்ஷனை கிராப் பண்ணக்கூடிய தன்மை அப்பல்லோவுக்கு இருந்தது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். ஞானசாதி கொடுக்கும்போது கிறிஸ்துவ ஞானத்தோ இல்லை, சுவிசேஷத்தை பிரசித்தியை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இப்போ சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க அனுப்பினார்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ சில 18 போட்டிருக்குது, சாதுரியவானாய் இருந்த அப்பல்லோ அப்படின்னு. இப்போ சாதுரிய ஞானத்தோடு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தேவை, சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தேவை. லாஜிக்கோடு தர்க்க சாஸ்திரத்தில் ஜெயிக்கிறவராய் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஆள் தேவை, அடையாளங்களின் நிமித்தமும் அற்புதங்கள் நிமித்தமும் மக்களை நம்ப பண்ணுகிற ஒரு ஆள் தேவை. மெலிதாத்துவுல ஒரு பாம்பு கடிக்குது, பாம்பு உதவி போட்டு அப்படி அற்புதம் செஞ்சு ஜனங்களை வழிநடத்துவதற்கும் ஆள் தேவை. அதே நேரத்துல யூதர்களோடு தர்க்கம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு அவங்க சொல்ற எல்லாம், அதாவது அந்த முறைப்படியான தர்க்க சாஸ்திரத்தை ஜெயிக்கிற ஒரு ஆளும் சுவிசேஷத்திற்கு தேவையா இருந்தார். யூத மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்து அதில் யூத பிரமாணத்தின்படி குற்றப்படுத்தப்படாத நபராக இருந்த பவுலும் சுவிசேஷத்துக்கு தேவையா இருந்தார். கிரேக்க கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்து கிரேக்க மொழிகளிலும் கிரேக்க கலாச்சாரத்திலும் மூடி போயிருந்த அப்பல்லோவும் சுவிசேஷத்துக்கு தேவையா இருந்தார். 2 பேரும் சேரும்போது கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் அவங்க சுவிசேஷம் சொன்னது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19வது அதிகாரம் 10வது வசனத்துல போட்டிருக்குது. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார். யூதர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள், கிரேக்கர்களும் ஏற்றுக்கொள்கிறார். யாராவது ஒருத்தர் ஏதாவது கலாச்சாரத்து பின்னணியில் உள்ள விஷயங்களை குறித்து சொல்லும் போது அப்பல்லோ வந்துருவார், நானும் இப்படிதான் இருந்திருக்கேன், என்னை சுற்றி இப்படிலாம் பண்ணிருக்கிறாங்க, அதற்கு விளக்கம் இதுதான், இதற்கு விளக்கம் அதுதான் சொல்லி அப்பல்லோ வந்துருவார். வேறு சில விஷயங்களை குறித்து சொல்லும் போது பவுல் வந்துருவார். பவுலும் அப்பல்லோவும் இணைந்து செய்த ஊழியங்கள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு பெரிய மாற்றத்தை அந்த அவருடைய அந்த ஆசியாவில் அந்த கொரிந்து பட்டணத்தில் ஏற்படுத்தியது.
பவுல் 2 கொரிந்தியர் 10:10 சொல்கிறாரு, அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவர்கள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. அவருடைய வசனத்தை அற்பமாய், அவருடைய பேச்ச அற்பமாய் இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்வதாக பவுல் தன்னை குறித்து சொல்கிறார். ஞானம் எனக்கு நிறைய இருக்குது, எனக்கு நல்லா எழுத முடியும், ஆனா என்னுடைய பேச்சு வசனம் கொஞ்சம் அற்பமா இருக்குது அப்படின்னு. அதற்கு அந்த வெற்றிடத்தை அடைப்பதற்காக, அந்த சின்ன பலவீனத்தை அடைப்பதற்காக அப்பல்லோ பேச்சுல சிறந்தவரா இருக்கிறார். பவுலின் ஞானம், அப்பல்லோவின் ஆற்றல், இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த கரிஸ்மா, பேச்சுல மற்றவர்கள் ஈர்க்கக்கூடியது, இந்த ரெண்டும் சேர்ந்து பெரிய மாற்றத்தை கொரிந்து பட்டணத்திலே ஏற்படுத்தியது. அந்த மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னா, குலவையாளின் வீட்டார் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பவுல்கிட்ட. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல என்ன கம்ப்ளைண்ட்னா, சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா. இதுல 4 கேரக்டர் இருக்குது. 1 கிறிஸ்து, அதை விட்டுருவோம். மீதி 3 கேரக்டர் இருக்குது. 1 கேபா, அது யாரு? பேதுரு. அவர் என்னென்ன செஞ்சாரு நமக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரிய நபருங்கிறது நமக்கு தெரியும். இன்னொன்று பவுல், அவர் எவ்வளவு பெரிய நபர் நமக்கு தெரியும். அதற்கு ஈக்குவலா இன்னொரு நபர் இருக்கிறார், அவர் தான் இந்த அப்பல்லோ. மக்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துருச்சு. எனக்கு பவுல் தான்ப்பா, நான் பவுல் சொல்றதான் கேட்பேன், நான் அப்பல்லோ சொல்றதான் கேட்பேன், நான் பேரு சொல்றதான் கேட்பேன் சொல்லி. அதற்கு பிறகு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அதற்கு நான் சாதுரியமாய் பேச எனக்கு நான் பழப்பா, எனக்கு கொடுக்க ஊழியத்தை நான் செய்யறேன், அப்பல்லோ அவருடைய ஊழியத்தை அவர் செய்கிறார், பேரு அவருடைய ஊழியத்தை அவர் செய்கிறார், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அவங்களுக்குள்ள தங்களுடைய திறமைகள் ஒருபோதும் அவருடைய திறமைகள் ஒரு நாளும் அவர்களுக்கு ஆணவமாய் மாறல. அது அவங்களுக்கு தலைக்கணமாய் மாறல. நம்ம தான் பெரிய ஆளு, நமக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கவே இல்லை. பவுல் அப்பல்லோவை குறித்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கூட சொல்றாரு, நான் வரதுக்கு அவரை அழைச்சிருந்தேன், கூப்பிட்டேன், ஆனா அவரால் வர முடியல. ஏன்னா 2 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா பவுல் ரொம்ப வேதனைப்பட்டு எழுதுகிறார். அந்த அந்த இடத்துல பெரிய போராட்டங்களும் பிரச்சனைகளும் மக்களுக்குள்ள ஒரு ஒருமணம் இல்லாத காரியங்கள் நடக்கும்போது அப்பல்லோவின் உதவி பவுலுக்கு தேவையா இருந்தது. அப்பல்லோ இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறார். அப்பல்லோ கூப்பிட்டாரு, அப்பல்லோ வர முடியல. ஆனா அந்த டிசிஷனை பவுல் ஏத்துக்கிறார். சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கு பிறகு தீமத்துவம் பவுலோடு சேர்ந்து இணைந்து கொள்கிறார். அப்பல்லோ அநேக நாட்கள் வெளியே போயிருந்து இந்த பிரச்சனை எல்லாம் வருது, நம்ம வேண்டாம்னு சொல்லி தள்ளி போயிருந்து விட்டு மறுபடியும் சபையோடு சேர்ந்து சூப்பராக சபையில் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தார். பவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லும் போது பவுலுக்கு தாவீதின் மேல் ஒரு கோபம் வந்தது, ஒரு காய்மகரம் வந்தது. ஆனா அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லும் போது பவுலுக்கு அப்பல்லோ மேல கோபமும் வரல, காய்மகரமும் வரல. அப்பல்லோ திடீர்னு புதுசா வந்தவர், பவுலுக்கு ஈக்குவலா அப்பல்லோ வைக்கிறாங்க. ஆனா பவுல் அப்படி யோசிக்கல. இவரு எல்லாருமே கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனநிலை ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவை. விசுவாசிகளுக்கு தேவையான மனநிலை, நான் அவரை சேர்ந்தவர் இவரை சேர்ந்தவர். இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் எந்த சபைக்கு போறீங்கன்னு தான் கேட்கறாங்க. உடனே ஒரு சபையை தான் சொல்றாங்க. நம்ம கிறிஸ்துவை சேர்ந்தவர். சபைக்கு நம்ம சபையை ஒரு அடையாளமா வைத்துக்கொள்ளாமே தவிர கிறிஸ்து தான் நமக்கு அடையாளம், கிறிஸ்து தான் நமக்கு முக்கியம். ஒரு குறிப்பிட்ட நபரை சேர்ந்தவர்கள், அவர் என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு பிளைண்டா ஃபாலோ பண்றதல்ல, கிறிஸ்துவே நமக்கு அடையாளம். அதே மாதிரி எங்க பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மற்ற பாஸ்டர்களை குறை சொல்வது, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுவது, இதெல்லாம் பிப்ளிக்கல் கிடையாது. எல்லாம் இணைந்து ஊழியம் செய்தார். ஒருவர்கிட்ட ஒரு விஷயம் இருந்தது, ஒருத்தர்கிட்ட பாடுகிற தாளம் இருக்கும், ஒருவர்கிட்ட பேசுகிற தாளம் இருக்கும், ஒருவர்கிட்ட அற்புதம் செய்கிற தாளம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கும். இதெல்லாம் குறித்து பவுல் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 5 விரல்களும் ஒரே வேலை செய்வதில்லை, 5 விரல்களும் வேறு வேறு செய்வது. சரீரம் முழுவதும் ஒரே அவயமா இருந்தால் செயல்பட முடியாது. அப்போ ஒவ்வொரு அவயங்களாய் இவர்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார்கள். சேவான் ஒரு அவயமா இருந்தார், பவுல் ஒரு அவயமா இருந்தார், பேதுரு ஒரு அவயமா இருந்தார், அப்பல்லோ ஒரு அவயமா இருந்தார். எல்லாம் கிறிஸ்துவின் சேவகர்களாக இருந்து ஈகோ பார்க்காம வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன அவயமா இருக்கிறோம்ங்கிறத பார்க்கணும். யாரோடும் நம்ம ஒப்பிட்டு நம்ம அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லை எனக்கு இருக்கிறது அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அப்படி இல்லாம இருக்கிறது தான் நீதி. அதுதான் அப்படிதான் இருக்கும். அவங்களதான் கர்த்தர் ஒன்று சேர்த்து ஊழியம் செய்ய அவர் வைப்பார். இப்போ பவுல் நட்டார், அப்பல்லோ அதெல்லாம் நீர்ப்பாய்ச்சி அதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறாரு. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் விளைச்சலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அப்பல்லோவிடத்துல இருந்து என்னெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, முதல்ல அவருடைய தாழ்மை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்னதான் தெரிந்திருந்தாலும் யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி தராங்க வேதாகமத்தில் இருந்துன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் நமக்கு இருக்கும். நமக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ அதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். கர்த்தர் இன்னும் அதிகமானதை நமக்கு அறிய தருவார். அது அப்பல்லோ தனக்கு தெரிந்திருந்ததில் அவர் தொடங்கினார்.
எனக்கு எல்லாம் தெரியற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்சது, ஆனா தப்பு இல்லாதது. ரொம்ப அதாவது சும்மா நம்ம ஏதோ ஒண்ணு அறகுறையா தெரிஞ்சதெல்லாம் இல்ல. அவர் வேதாகமத்தில் வல்லவன்னு போட்டிருக்கு. அவர் தெரிந்திருந்ததை தொடங்கினார். கர்த்தர் அதற்கு ஏற்ற நபரை அவரோடு இணைத்தார். ஏதோ ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கர்த்தருக்காய் தொடங்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நம்ம யாரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம் என்கிற நபர்களை குறித்து பார்க்க வேண்டியதில்லை. கற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து மட்டும் பார்த்தால் போதும். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவையும் அப்போலோவையும் ஒப்பிட்டு பார்த்தால் அப்போலோ சிறந்தவராக தெரியலாம். ஏன்னா பவுலோட ஒப்பிட அளவுக்கு அவர் வந்துட்டார். ஆனா ஆக்கிலா பிரிஸ்கிலாவிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டார். எப்பொழுதுமே நாம் புதிதாக கற்றுக்கொள்வதற்கு தயாராக உள்ளவர்களாக இருக்கணும். அதுவும் சத்தியத்திற்கு நம்மை சிறந்தவர்களாக வைத்திருக்க வேண்டும். வேதாகமத்திற்கும் சத்தியத்திற்கும் அதுல ஒரு உபதேசம் இவரை ஒருவேளை கேள்விப்படாதா கூட இருக்கலாம். ஆனா அந்த பைபிள் இருக்கா நம்ம ஏற்றுக்கொண்டதே ஆகாது. பாரம்பரியம் வேறு விதமாய் கற்றுக் கொடுக்கலாம். ஆனா வேதாகமம் எப்படி கற்றுக் கொடுக்கிறதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்ததுன்னு ஆகும். அது யாரு இவங்க சொல்றாங்க, இவங்க என்ன புதுசா வந்து சொல்றாங்க, என்ன இவங்க சின்ன பசங்களா இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. கர்த்தர் நமக்கு என்று யாரை கொண்டாகிலும் பேசுவார். அவர் கல்வியை கொண்டும் பேசுவார். அவர் எதை வைத்து வந்தாலும் பேசுவாரு. நம்ம அவர் என்ன பேசுறான்னு கேட்பதற்கு தயாரா இருக்கணும். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. ஆனால் கிரியை செய்கிறவர் ஆவியானவர், அவருக்கு கீழ்ப்பட்டு ஊழியம் செய்ய வேண்டும். அது அப்போலோட்டிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவுலோடு ஒரு போட்டி போடவில்லை. பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தார். ஆக்கிலா பிரிஸ்காலோடு ஒரு போட்டி போடவில்லை. அவரோட கற்றுக்கொண்டு அவர் ஊழியம் செய்தார். ஜனங்களை அவரை குறித்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுமே ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னா யோவான் ஸ்நானத்துக்கு மட்டும் அடிமையரா இருந்தார் மட்டும்தான் ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேட்ல அவரை குறித்து எழுதியிருந்தது. அதற்கு பிறகு அதுவும் சரியாயிடுச்சு. கற்றுக்கொண்டு அதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டு முன்னேறிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம நிறைவு செய்து விடலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் சேருவான். எல்லாவற்றையும் கேட்டு டெவலப் நம்ம அறிவில டெவலப் ஆகும் பொழுது, வேதாகம் அறிவில டெவலப் ஆகும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அப்போலோவை போல கர்த்தர் நம்மையும் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.